சதகல்லாஹுல் அலீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகுவதாக என வேண்டியதன் பின்னால் புனிதமான குத்துபாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லாமல் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வந்தமர்ந்து குத்துபா பிரசங்கத்தை செவிதாக்கிக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்கள், பாக்கியங்களை அல்லாஹ் செய்திருக்கிறார். அதிலே ஒன்றுதான் அல்லாஹ் எங்களை மனிதனாக படைத்தது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதனாக படைத்து ஈமானுடைய பாக்கியத்தை தந்து அல்லாஹ்வுடைய ரசூலை ஈமான் கொண்டு வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்து இருக்கிறானே, இது ஆகப்பெரிய ஒரு நியமத்தாக இருக்குது. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதனாக படைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் குறுகிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான அவகாசத்தையும் தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கையிலே அல்லாஹ் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அடிப்படையில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதித் தரஜாத். நாங்கள் உலக வாழ்க்கையில சிலரை விட சிலரை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறோம். சிலர்கள் படித்தவர்கள் என்றும், சிலர்கள் பாமர்கள் என்றும், சிலர் வியாபாரிகள் செல்வந்தர்கள் என்றும், ஏழைகள் என்றும், இவ்வாறு அல்லாஹ் பலதரப்பட்ட அடிப்படையிலே எங்களை பாகுபடுத்தி வச்சிருக்கிறார். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அறிவை தந்து உயர்த்தி வைத்திருக்கிறான். ஆற்றலை தந்து அல்லாஹ் உயர்த்திருக்கிறான். பட்டம் பதவியை தந்து அல்லாஹ் உயர்த்திருக்கிறான். ஆட்சி அதிகாரங்களை தந்து அல்லாஹ் உயர்த்திருக்கிறான். இன்னொரு இந்த பலதரப்பட்ட நியமத்துக்களை எமக்கு அல்லாஹ் தந்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு தரத்தில் வைத்து அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதனுடைய நிலைமை ஆரம்பம், அவனுடைய முடிவு, அதாவது ஆரம்ப நிலைமை என்னவென்று அவனை சொல்ல முடியாது என்று குர்ஆன் சொல்லுது. ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. மனிதனே, மனிதனுக்கு ஒரு காலம் வரவில்லையா? எப்படியான காலம் என்றால் லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா, இன்னது என்றுதான் அவனுக்கு பெயர் சொல்லும் அளவுக்கு அறிவை அற்றவனாக இருந்தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதன் தாவரத்திலும் மாமிசத்திலும் உலகத்தினுடைய பலதரப்பட்ட வஸ்துக்களில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை இந்திரிய துளியாக தந்தையுடைய அந்த உள்ளந்தண்டிலே அல்லாஹ் உருவாக்கி தாயுடைய கெப்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முறையாக கண்ணியமாக அல்லாஹ் கொண்டு சேர்க்கிறான். இன்னா கலக்னாஹு, அல்லாஹ் மனிதனை ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய இருவருடைய அந்த இந்திரிய கலப்பின் மூலமாக நாங்கள் படைத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாயுடைய கெப்பத்துக்குள்ள மனிதனாக உருவமைத்தது அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாயுடைய கெப்பத்துக்குள்ள ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய தாயுடைய
உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு தஃசீர் எழுதும் பொழுது சொல்லுகிறார்கள், இன்ஷா ஹலக ஃபீ சூரத்தி கல்ப், அல்லாஹ் நாடி இருந்தா தாயுடைய வயிற்றுக்குள்ள ஒரு நாயாக அல்லாஹ் உன்னை உருவமைத்திருக்கலாம். வ இன்ஷா ஹலக ஃபீ சூரத்தி கின்ஸீர், அல்லாஹ் நாடி இருந்தால் உன்னை ஒரு பன்றியாக உருவமைத்திருக்கலாம். வ இன்ஷா ஹலக ஃபீ சூரத்தி கிர்தா, அல்லாஹ் நாடி இருந்தால் உன்னை ஒரு குரங்காக தாயுடைய வயிற்றுக்குள்ளே உருவமைத்திருக்கலாம். வ இன்ஷா ஹலக ஃபீ சூரத்தி ஹிமார், அல்லாஹ் நாடி இருந்தால் ஒரு கழுதையாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களோட இருக்கும், எங்களோட அன்பு. அதனால் அல்லாஹ் தாயுடைய கெட்பத்துக்குள்ளே என்னை மனிதனாக உருவமைத்து தாயுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் லேசாக வெளியாக்கியிருக்கிறார். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தாயுடைய வயிற்றிலே இருந்து வெளியாகின்ற பொழுது தும்ம சபீல யஸ்ஸரா, நீ லேசாக வெளியாகிறதுக்காக வேண்டி பாதையை நாங்கள் இலேசுபடுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்றார். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதன் இப்பொழுது வளர்கிறான், நடக்க ஆரம்பிக்கிறான். அவனால இயலாது. அல்லாஹ்வே சொல்றான் ஹதீஸிலே, லா லக சின்னுன் தக்த வலா லக ரிஜுலுன் தம்ஷி, உனக்கு பிடிக்கிறதுக்கு உனக்கு சரியான சக்தி இல்லை கையில, உனக்கு நடக்கிறதுக்கு கால்ல சக்தி இல்லை, உனக்கு கடிக்கிறதுக்கு பல் இல்லை. இப்படியான நிலைமையில தான் உன்னை நாங்கள் உலகத்தில் வெளியாக்கினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு சொல்றான், வஜஅல லகுமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃபிதா, பார்க்கிற பார்வை, கேட்கிற செவிப்புலன், சிந்திக்கிற ஆற்றல் உள்ள உள்ளம், இது எல்லாத்தையும் நாங்கள் தான் ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். விடயம் என்னவென்றால், மனிதன் நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறான், நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறான். உடம்புல ஆரோக்கியம், சக்தி கிடைக்குது, உடம்புல பலம் கிடைக்குது, ஆற்றல் வருது, அறிவு வளருது, சமூகத்தில் மதிக்கக்கூடியவனாக தலை நிறுகிறான், செல்வம் கையில கிடைக்குது, ஆட்சி கிடைக்குது, பட்டம் கிடைக்குது, பதவி கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. மனிதன் இப்ப உலகத்துல தலை நிமிர்ந்து வாழ்ற அளவுக்கு இன்றைக்கு தலை தூக்கி விட்டான். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அறிவுக்கு சொந்தக்காரன் அவன்தான், இவன் தான் இந்த அறிவை எனக்கு தந்தான் என்பதை மனிதன் மறந்துட்டான். இந்த உடம்புல சக்தியை தந்தது அல்லாஹ் என்பதை மனிதன் மறந்துட்டான். இந்த பணம் காசியை தந்தது அல்லாஹ் என்பதை மனிதன் மறந்துட்டான். இந்த ஆட்சி அதிகாரத்தை தந்து கண்ணியப்படுத்தினது அல்லாஹ் என்பதை மறந்துட்டான். கனிவான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதன் இப்பொழுது மமதையாக பேச ஆரம்பிக்கிறார். ஆரம்ப நிலைமையை மறந்து விட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், குலிகல் இன்சானு, மனிதன் எப்படிப்பட்டவன் சொன்னால், குலிக மின் மாஇன் தாஃபிக், குதித்து பாயக்கூடிய அந்த அருவருப்பான நீரிலிருந்து அல்லாஹ் படைத்தார். ஆடையில அந்த அருவருப்பான அந்த இந்திரிய துளிகள் ஒரு பெற்றோருடைய ஆடையில பட்டால் கூட அவர்கள் சீகண்டை அருவருப்பாக பார்ப்பார்கள். தாயுடைய கெட்பத்துக்குள்ள வைத்து அழகான தோற்றம், அழகான உருவம், அழகான வடிவம், அழகான முறையில் ஒன்று உருவம் வச்சு மனிதனாக வெளியாக்கி இருக்கிறார். வெளியாக்கின ரப்பு எந்த குறையும் இல்லாம அல்லதி خلقك فسواك فعدلك, நீளமாக படைத்திருக்கிறார், அழகாக செவ்வையாக படைத்திருக்கிறார். غير தஃபாவுத், எந்த ஏற்றத்தாலும் இல்லை. ஒரு கண்ணை முன்னுக்கும் மறு கண்ணை பின்னுக்குமாக அல்லாஹ் படைக்கிறார். ஒரு கையை நீட்டாக மறு கையை கட்டையாக அல்லாஹ் படைக்கிறார். ஒரு காலை உனக்கு கட்டையாக மறு காலை நீட்டாக அல்லாஹ் படைக்கிறார். فعدلك, எல்லாம் நீளமாக அழகாக படைத்திருக்கிறார். لقد خلقنا الإنسان في أحسن تقويم, மனிதன் அழகாக படைச்சிருக்கிறோம் அல்லாஹ் சொல்றார். இப்படி எல்லாம் படைச்ச ரப்ப கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மனிதன் மறக்கிறார். நன்றி கட்டவனாக நன்றி கட்ட பேச்சு பேச ஆரம்பிக்கிறான். பணத்தால தீவிர காட்ட ஆரம்பிக்கிறான். அறிவால அவன் அல்லாஹ்வை மறந்து நன்றி கட்டவனாக வாழ ஆரம்பிக்கிறான். ஆட்சி அதிகாரத்தால் அல்லாஹ்வை மறந்து வாழ ஆரம்பிக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரக்கமுள்ள அல்லாஹ் இவன் தான் அத்தனைக்கும் சொந்தக்காரன், இவன் தான் அத்தனைகளுக்கு தந்தார் என்பதை மறந்து நன்றி கட்டவனாக வாழுகின்ற பொழுது அந்த இரக்கமுள்ள சங்கையான ரப்பு அல்லாஹ் மனிதனை கூவி அழைத்து கேட்கிறான். யா அய்யுஹல் இன்சானு மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் அல்லதி خلقك فسواك فعدلك في أي صورة ما
படைச்ச சங்கையான இந்த ரப்ப ஏமாற வைத்தது, மறக்கடிக்க வைத்தது எது மனிதான் என்று கேட்கிறார். உன் பணத்தை வைத்துக் கொண்டு நீ என்ன மறந்து வாழுகிறாயே, உன் அறிவை வைத்துக் கொண்டு நீ மறந்து வாழுகிறாயே, உன் ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு நீ மறந்து வாழுகிறாயே. உன்னை அழகாக படைச்ச ரப்பு, எந்த புறப்பாடும் இல்லாம படைச்ச ரப்பு, அழகாக பார்க்க வச்ச ரப்பு, அழகான ஆரோக்கியத்தை தந்த ரப்பு, உடம்புல சக்தியை தந்த ரப்பு. இந்த ரப்பை நீ நன்னிரட்டவனாக மறந்து வாழுகிறாயே. ஏ மனிதா, நீ அல்லாஹ்வை உன்னை மறக்கடிக்க வச்சது எது என்று அல்லாஹ் கேட்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியாமத்துக்களை கொடுப்பான். இந்த நியாமத்தால் அல்லாஹ் ஒவ்வொரு அடியானும் நன்றி செலுத்துவதை என்று பார்க்கிறார். ஒருத்தனுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்தால் அறிவின் மூலமாக அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகிறானா, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறானா, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள மனிதனாக வாழுகிறானா என்பதை அல்லாஹ் பார்க்கிறார். இல்லை என்றால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வியார்களே, எந்த அறிவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியாமத்தாக பாக்கியமாக கொடுத்து இந்த பூமிக்கு மேலே சமூகம் இவனை அறிவாளி என்று பேசுகிறார்களோ, சமூகம் எப்படி சமூகம் ஒன்று உயர்த்தி வைத்திருக்கிறார்களோ, எந்த சபையிலே ஒன்றை முற்படுத்துகிறார்களோ, எதன் காரணத்தினால இந்த அறிவை அல்லாஹ் உனக்கு தந்ததின் காரணத்தினால சமூகம் ஒன்றை மதிக்கிறார்கள். சமூகத்துடைய உள்ளத்தில் ஒன்றை பற்றி நல்லெண்ணத்தை போட்டிருக்கிறார்கள். சமூகம் எதுவென்றால் ஒன்றை முற்படுத்துகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியாமத்தை கொடுத்துட்டு இந்த நியாமத்திற்கு இந்த அறிவுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். இவன் தான் எனக்கு அறிவை தந்து எனக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார். சமூகம் இந்த அளவுக்கு மதிக்கிறாங்களே, ஒரு சபையில முற்படுத்துறாங்களே, என்ன ஒரு அறிவாளியாக சமூகம் என்னை மதிச்சு முற்படுத்துறாங்க. எனக்கு அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறானே, விளங்கி செயல்படக்கூடிய தன்மையை தந்திருக்கிறானே, அல்லாஹ் விளங்குற தன்மையை தந்திருக்கிறானே, எந்த இடத்துல எப்படி நடக்கணும் என்ற ஆற்றலை திறமையை அல்லாஹ் தந்திருக்கிறானே. இந்த அறிவு எனக்கு சொந்தமானது இல்ல, என்ற ரப்பு தான் அல்லாஹ் தந்திருக்கிறார். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ர். யா அல்லாஹ், உனக்கு எல்லா புகழும். யா அல்லாஹ், உனக்கு எல்லா நன்றியும். யா அல்லாஹ், இந்த அறிவுக்கு நான் சொந்தக்காரன் இல்லை. யா அல்லாஹ் என்று அபுதியற்ற அடிமை தன்மையை இந்த அறிவால ரப்புக்கு முன்னால அவன் பணி இழைத்த, ரப்புக்கு முன்னால நன்றி உள்ளவனாக வாழ்ந்ததை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வியார்களே, உண்மையிலே இந்த உணர்வுள்ளவனாக, நன்றி உள்ளவனாக, நன்றி உள்ளவனாக உலகத்திலே அல்லாஹ்வுக்கு அவன் அந்த அடியான் வாழ்வானாக இருந்தார். அல்லாஹ் அஸீதன்னகும் அதிகரித்து கொடுப்பான். இன்னும் அவன் அறிவுள்ள அல்லாஹ் வழக்கத்தை கொடுப்பான், இன்னும் தெளிவை கொடுப்பான், இன்னும் கண்ணியத்தை கொடுப்பான், இன்னும் சமூகம் அவனை உயர்த்துற அளவுக்கு உயர் பதவிகளை அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வியார்களே, அல்லாஹ் கொடுத்த இந்த இல்மை, இந்த அறிவை இவன் சரியாக பயன்படுத்தாமல், இது என்னுடைய டேலண்ட், நான் படித்த அறிவாளியாக வந்திருக்கிறேன், நான் தான் பெரியவன் என்ற மமதையை ஆரம்பிப்பானாக இருந்தால் அல்லாஹ் குர்ஆன் சூரத்துல் அராஃப்ல சூரா 75வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், பல்காவினுடைய பாகூராவுடைய சம்பவம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்த ஆகப்பெரிய அறிவாளி. கனிவான சகோதரர்கள், அல்லாஹ்வியார்களே, அல்லாஹ் எந்த அளவுக்கு அறிவு ஞானத்தை கொடுத்தான் என்றால் அவ்வளவு பெரிய அறிவாளி. அந்த காலத்தில் அவரை விட உலகத்தில் அறிவாளி இல்லை. அல்லாஹ் பெரும் பாக்கியங்களை, நியாமத்துக்களை கொடுத்தான். அல்லாஹ்வை குர்ஆனில் சொல்றான், வலவ் ஷஅனா லரஃபஅனாஹு பிஹா, நாங்கள் நாடி இருந்தா இந்த பல்காவினுடைய பாதுராவை நாங்கள் உயர்த்திருப்போம் என்று அல்லாஹ் சொல்றார். வலாகின்னஹு அக்லத, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், இருந்தாலும் அவர் துனியாவுடைய மோகத்தில் மூழ்கி விட்டாரே, மனோ இச்சையை பின்பற்றினாரே. இதனுடைய முடிவு என்னவென்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அல்லாஹ், எந்த ரப்பு, அறிவை கொடுத்த ரப்பு அல்லாஹ் இருக்கிறாரே, இந்த அல்லாஹ் இந்த பல்காவை முறை எப்படி உயர்த்தி பேசினாலோ அதே அல்லாஹ் பின்னால இந்த பல்காவினுடைய பாகுராவுடைய முடிவை சொல்றார். இந்த பல்காவின் பாகுராவுடைய உதாரணம் நாயை போல என்று அல்லாஹ் சொல்றார். நாயை போல என்று அல்லாஹ் சொல்றார். எந்த அளவுக்கு ரப்பு சொன்னான், இந்த அறிவு கண்ணியமான சகோதரர்களே, வலவ் ஷஅனா லரஃபஅனா பிஹா, நாங்க நாடினால் உயர்த்திருப்போம் என்று சொன்ன ரப்பு அல்லாஹ் சொல்றார். நாங்க இவருக்கு உதாரணம் காட்டும், எங்களை மதிக்கல, உலகத்திலே மூழ்கி இருந்தார், உலக வாழ்க்கையை நோக்கம் என்று நினைச்சிருந்தார், உலகமே வாழ்க்கை இதுதான் நிரந்தரம் என்று நினைச்சிருந்தாரு, அல்லாஹுக்கு வழிபடல, கண்ணியமானவர்கள், அல்லாஹுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கல, துனியாவில மூழ்கி இருந்தாரே, மன இச்சையை பின்பற்றினாரே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருக்கு உதாரணம் காட்டுகிறார். கமதலில் கல், நாய் என்று அல்லாஹ் சொல்றார். அந்த நாய் எப்படி நாக்க தொங்க போட்டுக்கொண்டு தன்னுடைய அந்த நாவால ஓடும் நீரை சிந்தி
உண்டாக்கி விட்டார். இன்னும் அல்லாஹ் சொல்றான், அறிவு கொடுத்திருக்கிறோம், ஆற்றலை கொடுத்திருக்கிறோம் என்றா அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக மாறணும். இல்லை என்று அல்லாஹ் கல்லுதை என்று சொல்றான். அறிவால ஆற்றலால அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியவனாக வாழ என்றால் அல்லாஹ் சொல்றான், மஸலுல்லதீன ஹும்மிலுத் தௌராத், தௌராத்தை சுமந்தவர்களுக்கு, அந்த அறிவு ஞானத்தை சுமந்தவர்களுக்கு உதாரணம் கமதல் ஹிமார் யஹ்மில் அஸ்ஃபாரா, ஏழு சுமக்கும் கழுதை என்று அல்லாஹ் சொல்கிறார். அறிவால அபுதியத் வெளிப்படணும், ஷுக்ரியத் வெளிப்படணும், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவன், இந்த அறிவுக்கு சொந்தக்காரவன் அல்லாஹ் என்ற நன்றி தன்னை வெளிப்படவில்லை என்றால் நாய் என்று அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். கமதல் ஹிமார், அல்லாஹ் சொல்றான் இவர்களுக்கு உதாரணம் என்னது, கழுதை என்று அல்லாஹ் சொல்றான். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இதை அறிவை தந்திருக்கிறான்டா, இந்த அறிவால நாங்கள் அல்லாஹ்வை நன்றி செலுத்துகிற மக்களாக நாங்கள் மாறணும், நன்றி செலுத்துகிற மக்களாக நாங்கள் மாறணும். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு மனுஷன் கையில கொஞ்சம் பணம் கிடைச்சிட்டா, என்ன விட்டா ஆள் இல்லப்பா, நான் தான் பெரிய கோடீஸ்வரன், என்னிடம் பணம் இருக்கிறது, வேண்டியதை நான் செய்வேன், வேண்டியதை சாதிப்பேன் என்ற பணத்தினுடைய அந்த நம்பிக்கையை வைத்து மனிதன் பேச ஆரம்பிக்கிறார். அல்லாஹ் கேட்கிறார், அயஹ்சபு அன்ன மாலஹு அக்லதா, மனிதா உன்ட பணம் நிரந்தரமாக உனக்கு இருக்கும் என்று நினைச்சு கொண்டிருக்கிறாயா? அயஹ்சபு அன்ன மாலஹு அக்லதா, உன்ட பணம் எப்பொழுது உன்ட கையிலே நிரந்தரமாக இருக்கும் நினைக்கிறாயா? இல்ல. கண்ணியமான சகோதரர்கள் எல்லாம் ஐயார்களே, பணம் இன்றைக்கு என்ற கையில, நாளைக்கு இன்னொருத்தர கையில. அல்லாஹ் எனக்கு வசதி வாய்ப்பை தந்திருக்கிறானா, எனக்கு ஆட்சி அதாவது எனக்கு நல்ல செல்வத்தை தந்திருக்கிறானா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த பணத்துக்கு சொந்தக்காரன் நான் இல்ல, அல்லாஹ் பணத்தை தந்தவன், பணத்தை தந்து கண்ணியப்படுத்தினவன் அல்லாஹ், இந்த பணத்துக்குரிய சொந்தக்காரன் அல்லாஹ் என்ற நன்றி உணர்வு ஒவ்வொரு அடியாருடைய கல்வினை உருவாகணும், அடி உள்ளத்தில் உருவாகணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வரக்கல இந்த பணம் பெருசாக வளர்க்கக்கூடாது, இந்த பணம் பெருசாக வளர்க்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி என்னுடைய தஸ்கீல் செய்யப்படுதா, அல்லாஹ்வுடைய கட்டளை முன்னுக்கு வந்தா, பணம் பெருசல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளை தான் பெருசு என்பதை நாங்கள் மதிக்கணும். கண்ணியமான சகோதரர்கள் எல்லாம் முடியார்களே, ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வருவதனால் சொல்லிக்கொண்டு போகிறேன். கண்ணியமானவருடைய பொருத்தமான இது ஏண்டா ஹஜ்ஜுடைய காலத்தில் இருக்கிறோம், ஹஜ்ஜுடைய காலத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னைக்கு பணத்தை எத்தனை பேருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எந்த அளவுக்கு என்றா, குடிசை வீட்டிலே என்னது வாழ்ந்தவர் இன்றைக்கு மாஷா அல்லாஹ் மாடி வீட்டில் வாழ்றாரு. வாகனமே இல்லாம நடந்து போனவர் இன்றைக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் 1-2 வாகனங்களை கொடுத்திருக்கிறார். பஜாரில் கடை வசதி வாய்ப்பா வாழ்றாரு. ஆனா கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வரக்கல இந்த பணம் அவனுக்கு தடையாக இருக்குது, ரப்புடைய கட்டளைக்கு முன்னால தடையாக இருக்குது. இந்த பணத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், ஒன்றும் இல்லாமல் இருந்த எனக்கு அல்லாஹ் இவ்வளவு பணத்தை தந்து, வாகனமே இல்லாமல் இருந்த எனக்கு, வாகனமே இல்லாமல் இருந்த எனக்கு அல்லாஹ் 1-2 வாகனத்தை தந்திருக்கிறார், கடையை தந்திருக்கிறார், காணி பூமி அல்லாஹ் தந்திருக்கிறார், வீடு வாசலை தந்திருக்கிறார், மனைவி மக்கள் அல்லாஹ் தந்திருக்கிறார். இதுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். இந்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றி உள்ளவனாக மாற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க தெரியுமா கண்ணியமான சகோதரர்களே, பணம் உள்ளவங்க சாதாரணமான சின்ன ஒரு செலவழித்து போய் அல்லாஹ்வுடைய ஆலயம் காபத்துல்லாஹ்வை பார்த்து உம்ரா செஞ்சுட்டு வந்து உம்ராவோட தன்னுடைய அந்த கடமையை நிறைவேற்றி முடிச்சு கொள்றாங்க. ஹஜ்ஜுடைய கடமையை நினைச்சு பார்க்கிறாங்கல்ல, நாங்க போய் காபத்துல்லாஹ்வை பார்த்துட்டு வந்துட்டோம் என்ற ஒரு நம்பிக்கையில, இது சுன்னத்து. கண்ணியமானவர்களே, உம்ரா செய்வது சுன்னத்து. பணம் வசதி வாய்ப்புள்ளவர்கள், சக்தி உள்ளவர்களுக்கு அல்லாஹ் ஆற்றலை கொடுத்திருக்கிறார் என்றால், பணத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் என்றால், இதனால ஹஜ் நிறைவேற்றப்படணும் நினைத்தால் கண்ணியமானவர்களே நிச்சயமாக சத்தியமாக செய்ய முடியும். ஏழைகள் உண்டியல் போட்டு இன்றைக்கு ஹஜ் செல்கிறார்கள். காணி பூமியை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்தை பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்று இன்றைக்கு மதித்து அந்த பணத்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்கிறார்கள். எத்தனையோ செல்வந்தர்கள் இன்றைக்கு உம்ராவோடு மூடிவிட்டு ஹஜ்ஜை நினைத்து பார்க்கிறார்கள். அல்ல கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நினைத்து பார்க்க வேண்டாம், நினைத்து பார்க்க வேண்டாம். இந்த பணம் எப்பொழுதும் தங்கியிருக்கும் என்று அல்லாஹ் ஒரு நாளைக்கு பரிசு வேறொருத்தர கையில் அல்லாஹ் கொடுத்துருவார். அல்லாஹ் பரிசு கண்ணியமான சகோதரரை வேறொருத்தர கையில் அல்லாஹ் மாற்றி விடுவார்.
அதனால அல்லாஹ் வசதி வாய்ப்பை தந்திருக்கிறானா, பணத்தால் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய நன்றி கடந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய ஆலயம் ஹஜ் செய்வதற்கு எனக்கு கடமை இருக்குது, எனக்கு தகுதி இருக்குது. ஆனா போகாம நான் இந்த பணத்தை கஞ்சத்தனம் பார்த்து கொண்டு நான் நன்றி கட்டவனாக வாழ்வேன் என்றால், கண்ணியமானவர்களே, இந்த பணத்தை தந்தவன் அல்லாஹ் எடுத்துட்டாண்டா, பிடிங்கி எடுத்துட்டாண்டா, யாரால திரும்ப மீட்டி தர முடியும்? பணத்தை அல்லாஹ் கோபிச்சு எடுப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளையே ஹஜ்ஜை நிறைவேற்ற மக்களாக மாறணும். சிலவங்க ஜக்காத்து கொடுக்கறது அப்படிதான். ரமலான்ல சும்மா கண்ணு கேட்கிறது போல, சும்மா சதகாக்கள் கொடுக்கிறது போல தள்ளிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொகையை கொடுத்து அப்படியே ஜக்காத்துன்னு சொல்லி அவங்க, கண்ணியமான சகோதரர்களே, ஜக்காத்து முறையா கணக்கு பார்த்து கொடுக்கிறீங்க. இப்படி அல்லாஹ்வுடைய கட்டளையை பணத்தால நிறைவேற்ற வேண்டிய நன்றி வெளியாகிறதுனாலதான் அல்லாஹ் அழிவையும் நாசத்தையும் அல்லாஹ் உண்டாக்குறான். ஒன்று கண்ணியால் அல்லாஹ் அழிப்பான், நெருப்பால் அழிப்பான், அல்லது கள்ளன் கடவெடுத்துக் கொண்டு போவான், அல்லது வேற ஏதாவது நோய்களை ஆபத்தான நிலைமைகளை உண்டாக்கி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அல்லாஹ் செலவழிக்க வைப்பான். நீ அல்லாஹ்வாகிய நான் உனக்கு தந்த அந்த பணத்தை நீ ஏற்ற பாதையில் ஏற்ற கட்டளையை நிறைவேற்றுவதிலே நீ செலவழிக்க இல்லையா, செலவழிக்கிறதுக்கு நான் உனக்கு வழி ஏற்படுத்தித்தான் என்று பயங்கரமான சோதனைகளை, நோய்களை, பிரச்சனைகளை, வாகன விபத்துக்களை, இன்னொரு பல விளைவுகளை உண்டாக்கி அந்த பணத்தை அல்லாஹ் தேவையில்லாத வழிகளை செலவழிக்க வைப்பான். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பணத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானா, இதனால நன்றி உள்ளவனாக மாறணும் என்று அல்லாஹ் உதாரணம் குர்ஆனிலே சொல்றார். யாரை சொல்றார்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பேசும் கோடீஸ்வரன், அல்லாஹ் பேசும் செல்வந்தன் காரூன் அல்லாஹ் சொல்றான். எப்படியானவன்? சுப்ஹானல்லாஹ், இவருடைய பொக்கிஷம், இவருடைய பணத்தினுடைய, இவருடைய ஹஸானாவுடைய சாவியை சுமப்பதற்கு கூட 80க்கும் மேற்பட்ட ஒட்டகங்கள், கழுதைகள் தேவைப்படும். அப்படியான பெரும் கோடீஸ்வரன். மக்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்றான், காரூனே நீ அல்லாஹ், காரூனே நீ அல்லாஹ் மறந்துடாதே. வபதகி ஃபீமா ஆதாக அல்லாஹு தாரல் ஆகிரா, அல்லாஹ் உனக்கு தந்திருக்கின்ற பணத்தினால ஆகிரத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஏற்பாடு செய். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, துன்யாவுடைய பங்கை நீ மறந்து விடாதே என்பதாக அல்லாஹ் உபதேசம் செய்கிறார். கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ்வியார்களே, காரூன் தன்னுடைய பணத்தின் திமிரால் சொன்னான், இன்னமா ஊதிது அலா இல்மின் இந்தி, இது நான் சம்பாதிச்ச பணம், இது நான் சம்பாதிச்ச பணம், இது ஏற்ற திரட்டால நான் கஷ்டப்பட்டு இரவு பகலாக நான் தேடின பணம் என்று பெருமையாக பணத்தை வைத்து பேச ஆரம்பித்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, காரூனுடைய முடிவு என்னவென்று எங்களுக்கு தெரியும். வரலாறு நடந்து கொண்டு வருகிறார், மமதையோடு வருகிறார், பெரும் பட்டாளத்தோடு வருகிறார். அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிட்டான், பூமியே இந்த காரூன் அப்படியே விழுகிட்டு லஹஸப்னா பிஹி வ பிதாரில் அருள், காரூனுடைய சொத்து செல்வத்தை அப்படியே பூமிக்குள்ள நாங்கள் சுரிவாங்கினோம் என்பதாக அல்லாஹ் சொல்றார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வியார்களே, பணத்தால் அல்லாஹ்வுக்கு முன்னால் அபதிய நன்றி உள்ள தன்மை வழியாகணும். அல்லாஹ் தான் இதுக்கு சொந்தக்காரன். ஒரு துண்டு துணி இல்லாம, மானத்தை மறைக்கிறதுக்கு உடுப்பு இல்லாம, அருவருப்பாக ஒரு அசிங்கமான அமைப்பிட வந்த எனக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறார், செல்வ செழிப்பை தந்திருக்கிறார். அல்லாஹ் மறக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவராக மாறணுமே என்ற துடிதுடிப்பு, அந்த நன்றி உள்ள தன்மை ஒவ்வொரு அடியாருடைய செல்வனுடைய உள்ளத்தில் இருக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, அப்பதான் அல்லாஹ் இன்னும் பொருளாதாரத்தில் செல்வத்தில் அல்லாஹ் மறக்க செய்வார். இல்லை என்றால் அல்லாஹ் புட்டிக்கு எடுத்துருவார். கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ்வியார்களே, இதை உடம்புல ஆரோக்கியம் அல்லாஹ் தந்திருக்கிறார். உடம்புல ஆரோக்கியம் என்பதை யாரால கொடுக்க முடியும்? இது பெரும் நியமத்து. கண்ணியமான சகோதரர்களே, பெரும் நியமத்து, அல்லாஹ் தந்த பெரும் பொக்கிஷம். இன்றைக்கு எத்தனை பேர்கள் நோயாளிகளாக படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் வீட்டிலே தன்னுடைய காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, சொந்த வேலையை தன்னாலே செய்ய முடியாது. சாப்பிடுவதாக இருந்தாலும் ஒருவர் அவருக்கு ஊட்டி விட வேண்டும். அப்படி இல்லாண்டா பாத்ரூம் போக வேண்டும் என்றால் யாருமே 2 பேருடைய தேவை உதவியோடு தான் அவருக்கு போக வேண்டும். இப்படியான நிலைமைக்கு உள்ளானவர்கள் இருக்கிறார்கள். அன்பானவர்களை, உடம்புல சக்தியை தந்திருக்கிறார், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறாண்டா இந்த பணத்தை வச்சு, ஆரோக்கியத்தை வச்சு பெருமை அடிக்கப்படாது. இந்த ஆரோக்கியத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், இந்த பலத்தை தந்திருக்கிறான் அல்லாஹ். இந்த உடல் ஆரோக்கியத்தால, உடம்புடைய சக்தியால அல்லாஹ்வுடைய தீனுக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எவ்வளவு எல்லாம் என்னால் அடிபணிய முடியுமோ, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி எவ்வளவு எல்லாம் என்னால் தியாகம் செய்ய முடியுமோ, அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி குர்ஆன் ஓதுறதுல, தொழுறதுல, இரா வணக்கங்கள்ல, இன்னொரு என்ன அல்லாஹ்வுடைய பாதையில கண்ணியமானவர்களை பாடுபடுவதில்லை. இது போன்ற நல்ல கர்மங்களில் உடல் ஆரோக்கியங்கள் பயன்படுத்தப்பட்டால் அல்லாஹ் இன்னும் நோய்கள் வராமல்
சகோதரர்களே, ஆரோக்கியம் கிடைச்சதோட சிலவங்க நெஞ்சை வைத்து பேசுறது, எங்களை விட்டு ஆள் இல்லப்பா, 10 பேரை அடிச்சு கீழே போடுவோம் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசுவாங்க. அன்பானவர்களே, இந்த பெருமை பேச்சு அல்லாஹ்வுக்கு முன்னால எடுபடாதே. இந்த உடம்புடைய கட்ச தந்தவன் அல்லாஹ். யாரெல்லாம் இப்படி கட்சு கொடுக்கப்பட்டு பெருமை பேசினாங்களோ இவங்களோட முடிவு என்னவாக அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னார். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரம் ذاتில் இமாத் அல்லதி லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பெருமையாக சொல்றார், அல்லாஹ் பெருமையாக பாராட்டி சொல்லுகிறார். எப்படியாக அவங்க தெரியுமா நபியே? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத். இந்த ஆளு கூட்டத்தை நபியே நீங்க பார்க்கவில்லையா? இவங்க எப்படியானவர்கள் என்றால் இரம் ذاتில் இமாத், பெரும் தூண்களை உடையவர்கள். எங்களை போல சாதாரணமான மக்கள் 500 பேர்கள் சேர்ந்து தூக்கக்கூடிய பாரல் கட்டளை. கண்ணியமானவர்களே, அவங்கள ஒரு மனுஷன் சாதாரணமாக ஒரு கல்லை, சாதாரணமான ஒரு சிறிய கல்லை சுண்டி விடுவது போல அவர்கள் சுண்டி விடுவார்கள். அந்த அளவுக்கு சக்தி அல்லாஹ் கொடுத்திருந்தார். லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். இந்த ஊர்ல இவர்களை போல மிகைப்பான படைப்பு யாருமே கிடையாது. இவர்களை போல படைப்பு அல்லாஹ் படைக்கவே இல்லை. அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால ஃபஅம்மா ஆதுன் வஸ்தக்பரு, பெருமை அடித்தார்கள். மன் அஷத்து மின்னா குவா, எங்களை விட உலகத்துல பலசாலி யாரப்பா இருக்கிறார் என்று தன்னை உடம்புடைய ஆரோக்கியத்தை சக்தியை வைத்து பெருமை அடித்தார்கள். இந்த ஆரோக்கியத்தை தந்தது அல்லாஹ் என்ன மறந்தார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்றார் வஅம்மா ஆதுன் فأغرقوا بريح صرصر عاتية سخرها عليهم 7 ليال و8 أيام. سبحان الله. அல்லாஹ் சொல்றார், அல்லாஹ்வுக்கு முன்னால யாரும் பெருமை பேசலாம். கண்ணியமானவர்களே, இந்த பெருமை உள்ள ஆது கூட்டம் சொன்னார்கள் நாங்க தான் பலசாலி என்று. அல்லாஹ் சொல்றார் வஅம்மா ஆதுன் ஃபஉஹ்லிகு பிரீஹின் ஸர்ஸரின் ஆதியா, பலத்த காற்ற பயங்கரமான சூறாவளியை, சுழன்று வீசும் சூறாவளியை நாங்கள் அனுப்பினோம். அனுப்பி அவர்களை அழிச்சோம். சஹரஹா அலைக்கும் லயாலி 7 லயாலி و8 அய்யாம், 7 இரவுகளும் 8 பகல்களும் கொண்டு நாங்கள் தொடர் காற்று வீச வச்சு நாலு கூட்ட அப்படியே சாட்சி போட்டோம். கஅன்னஹும் அஅஜாசு நஹ்லின் காவியா, சாய்த்து விடப்பட்ட அடி வேரோடு சாய்த்து விடப்பட்ட அந்த ஈச்ச மரங்களை போல் சாய்த்து போய் கிடந்தார்கள். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு முன்னால தன்னை சக்தியை வச்சு தன்னை திறனை வச்சு யாரும் பெருமை பேச இயலாது. அல்லாஹ் பாடம் போட்டு காட்டினான். அல்லாஹ் கேலியாக கேட்கிறான், பரிகாசமாக கேட்கிறான். ஃபஹல் தராலஹும் மின் பாகியா, யாராவது விளைச்சாலிக்கிறாங்களா? யாராவது மிஞ்சிருக்கிறாங்க? நல்லா கேட்கிறான். அடிச்சு அல்லாஹ் அப்படியே சாய்த்து விட்டான். பலத்தால், சக்தியால், ஆரோக்கியத்தால் யாருக்கும் பெருமை பேச இயலாது. கண்ணியமானவர்களே, இதே போலதான் சமூக கூட்டம். இவங்க சொன்னாங்க ஆறு கூட்டம் மாதிரி எங்களோட விளையாட இயலாது, நாங்க சக்தி உள்ளவங்க, மலைகளை கொடைஞ்சி வீடுகள் அமைக்கிற அளவுக்கு நாங்க ஆற்றல் படைத்தவர்கள். சுப்ஹானல்லாஹ். யாரோட பேசினார்கள்? அல்லாஹ்வோட பெருமை பேசினார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொன்னார் அம்மா தமூது ஃபஉஹ்லிகு பித்தாகியா, பலத்த சட்டத்தை நாங்கள் அனுப்பினோம். காது குருத்துகள் தெரிந்து அப்படியே மனித இருந்த இடங்களை சாம்பலாகி போனார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுக்கு சொந்தமானது ஆரோக்கியம், அல்லாஹ்வுக்கு சொந்தமானது ஆற்றல், திறமை. இதால அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக நினைச்சு யா அல்லாஹ், இந்த உடம்புக்கு ஆற்றலுக்கு சொந்தக்காரன் நீ யா அல்லாஹ், இந்த திறமைக்கு சொந்தக்காரன் நீ யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும் ரப்பே. இந்த மென்மேலும் இந்த உலக ஆரோக்கியத்தை தாய் என்று அல்லாஹ்விடத்தில் இந்த அடிமை தன்மையை வெளிப்படுத்தி நன்றி உள்ளவனாக பூமிக்கு மேல வாழணும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலருக்கு ஆட்சிகளை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், பட்டம் பதவிகளை கொடுத்திருக்கிறார். பதவி கிடைச்சதோட, அதிகாரம் கிடைச்சதோட கண் பார்வையே விளங்காம போற. அப்படின்னா ஆக்கள் விளங்குறல்ல, அவருக்கு ஆக்கள் விளங்குறல்ல, கீழே உள்ளவங்க விளங்குறல்ல. கண்ணியமானவர்களே, சீட்ல உட்கார்ந்துட்டாருண்டா, ஆட்சி புடத்துல உட்கார்ந்துட்டாருண்டா அல்லாஹ் மறந்துட்ட. இந்த ஆட்சிக்கு சொந்தக்காரர் யார்? குல்லாஹும்ம மாலிகல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், ஆட்சியை கொடுக்கிறது, ஆட்சியை கலட்டி எடுக்கிறது, கண்ணியப்படுத்துறது, கீழே போடுறது, கேவலப்படுத்துறது எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமான நபியை சொல்லுங்க அல்லாஹ் சொல்றார். அன்பானவர்களே, ஆட்சி கிடைச்சதோடு அல்லாஹ் மறந்துள்ளது. இந்த ஆட்சி எனக்கு அல்லாஹ் தந்தான், இந்த பதவி அல்லாஹ் எனக்கு
தந்தானே, இந்த ஆற்றல் அல்லாஹ் எனக்கு தந்தானே, மறந்தாச்சு. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் மறந்து நன்றி கட்ட பேச்சு, நன்றி மறந்த பேச்சு, மக்களை மதிக்கிறத, மக்களை கீழ்த்தரமாக பார்க்கிறது, மக்களை அது தர குறைவாக பார்க்கிறது, தனக்கு கீழே உள்ளவங்களை அதிகாரத்தோட பார்க்கிறது. அன்பானவர்களே, நன்றி கட்டவனாக வாழக்கூடாது. அல்லாஹ் இந்த ஆட்சிக்கு, இந்த அதிகாரத்திற்கு, இந்த பதவிக்கு நான் தகுதி இல்லை. அல்லாஹ் நீ என்ன கொண்டு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறார் அப்பே, உனக்கே எல்லா புகழும். அல்லாஹ் இந்த அல்லாஹுவை நினைச்சு நினைச்சு அல்லாஹுக்கு முன்னால் ஒரு அடிமையாக இந்த பணிவு தன்மையை காட்டி மக்களோட, எனக்கு கீழால உள்ளவங்களோட, எனக்கு கீழால உள்ள வேலை செய்யக்கூடியவங்களை அன்பாக, நேசமாக, இரக்கமாக அவர்களோட எப்படி நான் என்னுடைய பண்பாடு வெளிப்படுத்தலுமோ, அல்லாஹுக்கு நன்றி உள்ளவனாக நான் வாழ்வதற்கு முயற்சி செய்ய முடியுமோ அப்படி வாழ முயற்சி செய்யணும். இல்லை என்றால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் கலட்டி எடுத்துருவான். கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ரூதுடைய பாடத்தை சொல்றார். நம்ரூத் எப்படிப்பட்டவன்? உலகத்துடைய ஆட்சி கொடுக்கப்பட்ட பெரும் 4 பேர்கள், 4 அரசர்கள்ல ஒருவன் தான் நம்ரூத். ஸ்ரீலங்காவுடைய ஆட்சி அல்ல, ஆசியா கண்டத்தினுடைய ஆட்சி அல்ல, முழு உலகத்தினுடைய ஆட்சி. கண்ணியமானவர்களே, இந்த நம்ரூத் சொன்னால் என்ன தெரியுமா? உங்களோட அல்லாஹ்வோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொன்னான், ஓட ரப்போடு நான் யுத்தம் செய்ய தயார், நான் ரப்போடு யுத்தம் செய்ய தயார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செருப்பால ஆட்சி கூடத்தில் வச்சு அடித்து கேவலப்படுத்தி அவனுக்கு சாவுமடி கட்டி வரலாறு நாங்கள் படித்திருக்கிறோம். என்ன சொல்ல வாரம் என்ற அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் வழியார்களே, இப்படி அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் ஒவ்வொரு பலதரப்பட்ட நியாமத்துகள், பாக்கியங்கள் அல்லாஹ் தந்து எங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறார், அறிவை தந்திருக்கிறான், ஆற்றலை தந்திருக்கிறான், செல்வத்தை தந்திருக்கிறான், வசதி வாய்ப்பை தந்திருக்கிறான். இதன் மூலமாக நாங்கள் எல்லாரும் அல்லாஹ்வுடைய தொடர்புள்ள மக்களாக, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள மக்களாக, அல்லாஹ் மறந்து வாழ்ற மக்களாக இல்லாம அல்லாஹ்வோடு தொடர்புள்ள மக்களாக மாறணும். இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமத்திக். யா அல்லாஹ், நீ தந்திருக்கிற இந்த நியாமத்தெல்லாம் இருக்குதே, இது என்னுடைய தவறினால, நான் நன்றி கெட்டவனாக வாழ்றதுனால இது என்னை விட்டு நீங்கி விடுவதை விட்டு யா அல்லாஹ் உன்னிடத்துல பாதுகாவல் தேடுறேன். ரசூலுல்லாஹ் அதிகமாக துஆ செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹும்ம மத்திஅனி மின் ஸம்இ வ பஸரி வ குவதி. யா அல்லாஹ், இந்த பார்க்கும் காலம் எல்லாம், வாழும் காலம் எல்லாம் என்ன பார்க்க வச்சிரு, கேட்க வச்சிரு, எனக்கு உடம்புல உள்ள சக்தியால அதை அனுபவிக்க வச்சிரு. ரசூலுல்லாஹ் நியாமத்துகள் கலட்டப்படுவதை விட்டும் ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிருக்கிறாங்க. எனவே நாங்களும் நன்றி உள்ள அடியார்களாக அல்லாஹ் எந்த தரப்புல, எந்த அடிப்படைகளை வச்சிருக்கிறானோ அந்த நிலைமையிலிருந்து அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. நம்மை பாவலை மன்னிச்சிரியா அல்லாஹ், நாங்கள் அறியாமல் எல்லா வகையிலும் சில பாவலை மன்னிச்சிரியா அல்லாஹ். உனக்கு நன்றி உள்ள மக்களாக வாழ தோல்வி செய்யா அல்லாஹ். எங்களுக்கு அறிவை தந்திருக்கிறாயா அல்லாஹ், ஆற்றலை தந்திருக்கிறாயா அல்லாஹ், திறமையை தந்திருக்கிறாயா அல்லாஹ், ஆட்சி அதிகாரத்தை தந்திருக்கிறாயா அல்லாஹ். நாங்கள் ஒன்றுமே இல்லாம வந்தவங்க யா அல்லாஹ், துணி கூட எங்களை மானத்தை மறைக்கிறதுக்கு இல்லாத நிலைமையில வந்தோம் யா அல்லாஹ். இதுக்கு எப்படி எங்களை வச்சிருக்கிறாங்க, எங்களை எவ்வளவு நிலைமையில வச்சிருக்கிறாயா அல்லாஹ், எவ்வளவு கண்ணியப்படுத்திருக்கிறாயா அல்லாஹ். உன்னை நினைச்சு நினைச்சு நன்றி உள்ள மக்களாக வாழ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். நன்றி உள்ள மக்களாக, உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக வாழ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். உனக்கு நீ தந்த நியாமத்துகளை கொண்டு உன்னை கட்டளையை நிறைவேற்ற மக்களாக, உனக்கு வழிபடக்கூடிய மக்களாக, உன்னுடைய தீனுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னை ஆக்கிடுவார். ரஹ்மானே, பெற்றோர்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், அறிவுரை வளர்ச்சி ஆசான்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், இந்த ஊர்ல உள்ள மக்கள், ஆண்கள், பெண்கள் அனைவரையும் மன்னிச்சுக்கோயா அல்லாஹ், உலமாக்களை மன்னிச்சுக்கோயா அல்லாஹ், அனைவரையும் பொறுத்துக்கோயா அல்லாஹ். ஈரோட நட்பாக்கியங்களை நம் அனைவருக்கும் வாரி வழங்கியா அல்லாஹ். என துஆவை கபூல் செய்வார் ரஹ்மானே. குறிப்பாக யா அல்லாஹ், பலஸ்தீன் நாட்டிலே உள்ள அந்த முஸ்லிம்களுக்கு உதவி செய்வார் ரஹ்மானே. அவர்களுக்கு அருள் புரிவாயா அல்லாஹ், அவர்களுக்கு நிம்மதியை கொடுப்பார் ரஹ்மானே. ஆரோக்கியமான வாழ்க்கையை நசீபாக்குவாயா அல்லாஹ். அவர்களுக்கு அல்லாஹ் இலக்கமான வாழ்க்கையை கொடுப்பாயா அல்லாஹ். சுதந்திரமான நாடாக அந்த நாடை ஆக்கி வைப்பார் ரஹ்மானே. அவர்களை அல்லாஹ் அந்த பனு இஸ்ரவேலுடைய அந்த அநியாயக்காரருடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாத்துவார் ரஹ்மானே. இரக்கமுள்ள அல்லாஹ்வே, நம் அனைவரையும் பொருந்திக்கோயா அல்லாஹ். நம் அனைவரையும் மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸுக்கு தகுதியான கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கிடுவார் ரஹ்மானே. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வ மா குன்னா லினஹ்திய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன ஸய்யிதனா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபயா அய்யுஹல் இஹ்வான் أوصيكم ونفسي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. عباد الله، بارك الله لنا ولكم ولسائر المسلمين والمؤمنين أجمعين، فاستغفروه إنه لغفور رحيم.
الحمد لله الذي أمت على ولا جميع المخلوقات وجلت نعماه في الأرض والسماوات. نحمده سبحانه وتعالى على أن جعلنا بفضله من المؤمنين والمؤمنات، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ولا مثيل له من المعلومات والموجودات، ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله المبعوث على كافة الجن والإنس بأحسن كلمات الطيبات. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعه بالباقيات الصالحات. أما بعد، فيا أيها الإخوان، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى أساس الأعمال والمعاملات، وبه فوز وفلاح لكل قانتين والقانتات والصادقين والصادقات. سارعوا عباد الله واعملوا بما أمر الله تعالى من الأعمال الصالحات، واتركوا عما نهى الله من السيئات المهلكات. عباد الله، قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه ما تحب وترضى من التحيات المباركات. اللهم اغفر للخلفاء الراشدين سيدنا أبي بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب رضي الله عنهم، هم أهل العشرة المبشرة، وعن أزواج نبيه وأولاده وسائر الصحابة الذين نالوا بحسناتهم الدرجات العاليات. اللهم اغفر للمؤمنين والمؤمنات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم الأموات، إنك سميع مجيب الدعوات. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين، ودمر أعداء الدين، وانصرنا على القوم الكافرين، وانصرنا على القوم الكافرين، وانصرنا على القوم الكافرين. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين، ونجنا برحمتك من القوم الكافرين، برحمتك يا أرحم الراحمين. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله عليما جليلا جبار.